கிறிஸ்தலார் இன்றைய நாளிலும் ஆஷ் வெனஸ்டே தவசு காலம். தவசு காலம் என்பது பாலைவன அனுபவத்தின் காலம். தனிப்பட்ட முறையில் நாம் எப்படி அனுசரிப்பது? தனிப்பட்ட அழைப்பு. ஒரு கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பது. அது இந்த ஆஷ் வெனஸ்டேவோட ஆழமான அர்த்தம். இந்த லென்த் டேஸ், லென்ட் என்பது ஸ்ப்ரிங் த நியூ பர்த். இலையுதிர் காலம் முடிந்து, பனிக்காலம் முடிந்து, இலைகள் மீண்டும் துளிர்க்கிற அந்த காலங்கள். அதை நமக்கு நியூ பர்த்தாக அதை பார்க்குறோம். வாழ்க்கையை புதுப்பிப்பது. 40 நாட்கள் இயேசு வனாந்திரத்தில் இருந்தது ஒரு டைரக்டான ஒரு மீனிங். அதே போல் நாமும் வனாந்திரமான ஒரு அனுபவத்துக்குள்ளே போகிற ஒரு காரியம் இந்த ஆஷ் வெனஸ்டேவை குறிக்கிறது. இஸ்ரவேலர் கடவுள் இஸ்ரவேலர்களை அந்த எகிப்திலேருந்து மீட்டெடுத்து வனாந்திரத்தில் கடவுள் அவர்களை புடமிடுறாரு. புதிய இனமாக மாற்றுகிறதுக்கு, அதாவது கடவுள் விரும்புகிற மனநிலை மக்களாக மாற்றுவதற்கு ஆண்டவர் அந்த ஜனங்களை வனாந்திரத்தில் புடமிடுகிறார். ஒழுக்கமாக வாழ்கிறது எப்படி, கட்டளைகளை கடைப்பிடிப்பது, கடவுளுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வைக்கணும், அயலார் மீது மற்றவங்க மீது அன்பு காட்டுறது, இந்த ஆழமான நிலை உணர்வு அடையணும்னு சொல்லி தான் ஆண்டவர் அப்படி அந்த ஒரு உணர்வுக்குள்ளே அந்த ஜனங்களை கொண்டு வரணும்னு புடமிட்டுறார். 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் இயேசு 40 நாள். இப்போ வனாந்திரத்தில் இஸ்ரேல் ஜனங்க வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் இருந்தது. அது ஆண்டவர் ஒரு மாதிரி ஆண்டவர் அவர் நமக்கு ஒரு மாதிரி காமிக்கிறார். 40 நாள் வனாந்திரத்தின் அனுபவம், அந்த அடையாளத்தை கொடுத்துருக்கிறார். கிறிஸ்துவின் பாடுகளை நம்ம அதிகமாக தியானிக்கும்போது அவருடைய அந்த ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்ம நம்மளை தாழ்த்தணும். இப்போ ஆஷ் வெனஸ்டே பைபிளில் டைரெக்டாக எதுவும் சொல்லப்படலை. ஆனால் அதற்கு ரிலேட்டடாக எதெல்லாம் பார்க்குறோன்னா, இந்த யோபு ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்தது, நினைவே ஜனங்க அந்த பாவத்திலிருந்து மனம் வருந்துதல், பாவத்திலிருந்து உணர்வடைந்து அவங்க யோனா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் புதுப்பித்து கொள்ளுதல். இதுதான் ஆஷ் வெனஸ்டேவோட முக்கியமான ஆழமான ஒரு கருத்து. ஜபம், ஆழமாக இணைவது, தான தர்மம் பண்ணுவது, ஃபாஸ்டிங்னா நம்மை ஒடுக்குவது, நமக்கு பிடித்தமானதை வெறுக்கணும். இது நம்ம ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை நமக்கு பிடிச்சவங்களாக இருக்கலாம், நமக்கு பிடிச்ச காரியமாக இருக்கலாம். அதை சுயம் வெறுக்கணும், ஆண்டவரை முன்னாடி வைக்கணும் எல்லாமே. அதுதான் ஆஷ் வெனஸ்டேயோட முக்கியமான நோக்கம். பாவத்திலேருந்து விடுபடணும், நம்மளையே முழுமையாக வெறுமையாக்கி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கணும். இந்த அனுபவத்துக்கு நம்ம கடந்து போவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளை கூட ஆண்டவரே ஆஷ் வெனஸ்டே ஆண்டவரே அப்பா சாம்பர் புதனை அனுசரிக்க முடியாத அப்பா நீர் ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளை எங்களுக்கு தந்திருக்கிறே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த காலகட்டங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, அனுதினமும் எப்பொழுதுமே அப்பா எங்கள் சுயம் சாம்பலாய் மாறணும் ஆண்டவரே. எங்களை முழுதுமாக ஒப்பு கொடுத்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே உமக்கு தான் சொந்த ஆண்டவரே. நாங்கள் சுயத்தில் எதுவுமே செயல்படாதபடி ஆண்டவரே உமக்கு என்று நாங்கள் வாழும்படியாக ஆண்டவரே அப்பா உம்மை முன்வைக்கிற இடத்துல எந்த ஒரு ஆண்டவரே அப்பா காரியங்களை முன்னாடி வைக்காதபடி ஆண்டவரே எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா உம்முடைய நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய அனுபவத்துக்குள் முழுவதுமாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் நீ தனிப்பட்ட அழைப்பை கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தனிப்பட்ட முறையில் வந்த அழைப்பு புதுப்பித்து கொடுத்த சுயநலம் ஆண்டவரே, சுயநல பயணம். இந்த சுயநல பயணத்தில் நான் எப்படி ஒழுங்காக இருக்கேன், கர்த்தரோட நான் எப்படி ஐக்கியமாக இருக்கேன், தன்னையே ஆராய்ந்து தற்பரிசோதனை செய்து தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற காரியமாக இந்த ஆஷ் வெனஸ்டேவை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே தந்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொருவரும் தங்களையே ஆண்டவரே தற்பரிசோதனை செய்வதற்கு நீர் எங்களை ஆண்டவரே உள்ளத்தில் ஏவுதலை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம்.
நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.